நானாக மெஷர்மெண்ட் எடுக்கிற கஸ்டமருக்கு வந்து வேஸ்டேஜ் ஆட் பண்ண மாட்டேன். எவ்வளோ எக்ஸாக்ட் வருதோ அந்தளவுக்கு கொடுத்துருவேன். ஒரு சில பாக்ஸ் வந்து ஷார்ட்டேஜ் வரும். அது என்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. அந்த கஸ்டமருக்கு நான் எடுத்துன்னு போய் கொடுத்துருவேன். மேக்ஸிமம் வந்து மெஷர்மெண்ட் எடுக்கும்போது ஒரு கஸ்டமர் வீட்டுக்கு பாக்ஸ் வந்து ஆரம்ப காலகட்டத்தில் 10% போட்டிருந்தாங்க. எவ்வளோ கொடுத்தா கரெக்டாக இருக்கும்? 100க்கு 5% போதும். பாத்ரூம் வால் டைலில் வந்து டார்க் ஹைலைட்டர் லைட் வருது இல்லைங்களா? நம்ம 2 பீஸ் தேவைனாலும் நம்ம ஒரு பாக்ஸ் தான் வாங்கி ஆகணும். அதனால அதுலேயே கொஞ்சம் எக்ஸஸாக தான் வரும். ஒரு பாக்ஸ் கான்செப்ட் போட்டோம்னா நமக்கு வந்து ஹைலைட்டரில் 2 பீஸோ, டார்க்கில் 2 பீஸ் 3 பீஸோ, லைட்டில் அது மீற தான் செய்யும். அதுக்கு நம்ம ஒரு பாக்ஸ் எக்ஸ்ட்ரா ஒரு பாக்ஸ் நம்ம போட்டுதான் கரெக்டாக. நம்ம ஒரே கலர்னா நம்ம 5 ஸ்கொயர் பேசேஜ் வச்சு வாங்கிக்கலாம். இதே ஹைலைட்டர் வர மாதிரி, இந்த மாதிரி டார்க் லைட் ஹைலைட்டர் வர மாதிரி தான் நம்ம 10 ஸ்கொயர் போகிறதுக்கு எல்லாத்துலேயும் வந்து ஒரு பாக்ஸ் எக்ஸ்ட்ரா. இந்த மாதிரி 3 கலர் வரும்போது நம்ம 10 ஸ்கொயர் எக்ஸ்ட்ரா போட்டு தான் அவங்க 100க்கு. ஓகே. பாக்ஸோ இல்லை பீசஸோ மீந்தால் எடுத்து வைக்க சொல்லுவேன். எடுத்து வச்சா ஃப்யூச்சரில் ஏதாவது வந்து ரிப்பேர் ஒர்க் வந்ததுன்னா மாற்றிக்கலாம். சேம் அதே பேட்ச் இருக்குன்னு சொல்லுவேன். ஒரு சில கஸ்டமர் வந்துட்டு வேணாம் கரெக்டாகவே கொடுங்கன்னுவாங்க. அந்த நேரத்தில் டைல்ஸ் வேலை செய்கிறவங்க வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, உன்னால் எனக்கு வேலை நிற்குது அப்படின்னு சொல்லுவாங்க. டைல்ஸ் வந்து ஒரு பாக்ஸோ இல்லை ஒரு பீசஸோ மீந்தால் எடுத்து வைக்கலாமா? எடுத்து வைக்கலாம். ஒரு 6 மாதமோ இல்லை ஒரு வருஷத்துக்கு அந்த பேட்சே மாறுது சார். அதே கலர் நமக்கு கிடைக்காது. ஓகேண்ணா. அதனால் ஒரு பாக்ஸு 5 பீஸ் எடுத்து வைக்கிறது தப்பே கிடையாது. ஸ்டெப் ப்ளே பண்ணும்போது ஏதாவது ஒரு இடத்துல பிரச்சனை இருக்கலாம். அதுவே லேயரும் கவனிக்காமல் இருக்கலாம். அடுத்து ஏதாச்சும் ஒரு எலக்ட்ரிக்கல் வேலை பார்க்கும்போது சுத்தியல் போட்டு உடச்சி ஏதாச்சும் ஒரு டேமேஜ் ஆக வாய்ப்பு இருக்குது. அதை வந்து வேலை பார்க்குறவங்க கொஞ்சம் கவனிக்காமல் இருப்பாங்க. வீட்டுக்காரவங்க கவனிச்சிருக்க மாட்டாங்க. அது தெரிய வரும்போது அந்த பீஸ் எடுத்துகிட்டு மாற்றிக்கலாம், போகலாம். அதனால் ஒன்றும் எடுத்து வைக்கிறதுனால தப்பு ஒன்றும் கிடையாது. எடுத்து வைக்கிறது நல்லது. ஓகேண்ணா. அப்போ வந்து நமக்கு தண்ணி உள்ளே போக வாய்ப்பு இல்லை. அது லீக்கேஜ் ப்ராப்ளம் வராது. ஸ்பேசர் வச்சு போடுறது ஸ்பேசர் வச்சு போடுறது நல்லது. அதே மாதிரி வீட்டுக்கு தரைக்கு வந்து ஸ்பேசர் வச்சு போடுறது பெஸ்ட்டாக இல்லை வந்து ஜாயிண்ட் அதாவது ஒட்டி போடுறது பெஸ்ட்டாக? ஸ்பேசர் வச்சு போடுறது வந்து சின்ன டைல் கம்ப்ளைண்ட் இருந்தால் தெரியாது. டைல் கம்ப்ளைண்ட் இல்லை, டைல் பெட் இல்லாமல் அப்படின்னா ஸ்பேசர் இல்லாமல் ஒட்டி வச்சு போட்டுக்கலாம். டைல்ஸில் வந்து மேக்ஸிமம் பெண்டு வருமா? டோட்டலாகவே டைல்ஸை பொறுத்த வரைக்கும் சின்ன பெண்டு வரதான் செய்யும். பால்கனிக்கும் பாத்ரூம்னா 1 பை ஃப்ளோர் டைல். இப்போ ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் எல்லாமே நான் வந்து எல்லா கஸ்டமருக்கும் ஸ்பேசர் போட்டு தான் பாத்ரூம்க்கு யூஸ் பண்ணணும்னு சொல்லுவேன். அது வந்து தண்ணி லீக்கேஜ் ஆகாது, இறங்காதுங்கிறது. அது பெட்ரூம்க்கு என்ன மாதிரி டைல் போடலாம், ஹாலுக்கு என்ன மாதிரி டைல் போடலாம், உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கும்ல. இப்போது ஒரு 20 வருஷம் நீங்கள் ஒர்க் பண்ணியிருப்பீங்க. ஏதாவது கஸ்டமருக்கு ஐடியா சொல்கிறதுனா ஒரு 10 ரூமுக்கு எந்த மாதிரி டைல் சூஸ் பண்ணலாம். இப்போ ஒரு 16க்கு ஒரு 20 அடிக்கு வந்து ஹால் இருக்குது, அதுக்கு என்ன மாதிரி டைல் சூஸ் பண்ணலாம்? 2x2 போதும். 2x2 சைஸ் போதும். அதுக்கு மேலே 1.5 சதுரம் 2 சதுரம் வருதுன்னா 4x2 போடலாம். 4x2 போதும். அப்புறம் உங்கள் நம்பர் சொல்லிவிடுங்கண்ணா. நீங்கள் 944326022. டைல்ஸ் லேயர் வேணும்னா அண்ணாவை கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. உங்கள் பேர் என்னென்னா? தனசேகர்.